சிறுவானூர்னு ஒரு அழகான கிராமம். அந்த ஊரு எதுக்கு ஃபேமஸ்னா அங்க கிடைக்கிற தேன் மாதிரி இனிக்கிற மாம்பழங்களுக்கு தான். அந்த மாம்பழத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது ஊர் நடுவுல இருக்கிற கமலம்பாட்டியோட பரம்பரை மாந்தோப்புல மட்டும்தான் காய்க்கும். ஆரவ், ஏய் ஆரவ், எங்கடா இருக்க? இருட்ட போகுது பாரு, வீட்டுக்கு வாடா. இதோ வந்துட்டேன் பாட்டி. ஒரே ஒரு காய் மட்டும் பறிச்சிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்களேன், எவ்வளோ பெருசா தங்க கலர்ல இருக்கு. ஆரவ் கமலம்பாட்டியோட செல்ல பேரன். அந்த மாந்தோப்பு தான் அவனோட உலகம். மரத்துல ஏறி விளையாடுறதும் குருவிங்க கூட பேசுறதும் பாட்டி பின்னாலேயே சுத்துறதும் தான் அவனோட முழு நேர வேலையே. பாட்டி சொல்ற கதைகளை கேட்கறதுலயும் அந்த தோட்டத்தோட ரகசியங்களை கத்துக்கிறதுலயும் அவனுக்கு ரொம்ப ஆர்வம். போதுதான் ஒரு நாள் பட்டணத்துல இருந்து முத்துன்னு ஒருத்தன் பெரிய கார்ல வந்து இறங்குனான். ஊர் சந்தையில வித்துக்கிட்டு இருந்த அந்த தங்க கலர் மாம்பழத்தை வாங்கி டேஸ்ட் பண்ணான். அதோட சுவையில அப்படியே அசந்துட்டான். ஏய், என்னடா டேஸ்ட் இது? வாழ்க்கையில இப்படி ஒரு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்ல. இந்த பழத்தை வச்சு நம்ம பெரிய பிசினஸ் பண்ணலாம். இந்த தோட்டம் யாருன்னு விசாரிச்சு சொல்லு. எவ்வளவு காசு கேட்டாலும் பரவாயில்ல, நாம இதை வாங்கிடணும். விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அந்த தோட்டம் கமலம்பாட்டியோடது. அவங்க அதை விற்கிற ஐடியாவே இல்லன்னு. ஆனா பேராசைக்காரனான முத்துவுக்கு அதை கேட்டதும் விடுற மாதிரி தெரியல. அந்த தோட்டத்தை அடைஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். நேரா கமலம்பாட்டிய தேடி போனான். அந்த தோட்டத்தையும் அதோட தங்க மாம்பழ ரகசியத்தையும் அடையணும்னு அவன் மனசுல ஒரு கெட்ட எண்ணம் உருவாச்சு. கமலம்பாட்டி வீட்டு வாசல்ல ஆரவ் பாட்டியோட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு காஸ்ட்லி கார் வந்து நின்னது. கமலம்பாட்டி வீடா? நான் முத்து பட்டணத்துல இருந்து வர்றேன். வணக்கம், சொல்லுங்க, என்ன வேணும்? நான் உங்க மாந்தோட்டத்தை வாங்கலாம்னு வந்திருக்கேன். 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இது உங்க சொத்தை விட ஜாஸ்தி. தோட்டத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க. ஆரவ் அந்த பணக்கட்டுகளை ஆன்னு பார்த்தான். அவன் வாழ்க்கையில இம்புட்டு பணத்தை ஒன்னா பார்த்ததே இல்ல. ஆனா கமலம்பாட்டி முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல. அவங்க லைட்டா சிரிச்சாங்க. தம்பி, நீ காட்டுறது வெறும் பேப்பர். ஆனா அந்த தோட்டம் எங்க பரம்பரை சொத்து. எங்க தாத்தா, அவரோட தாத்தான்னு எங்க முன்னோர்களோட ரத்தமும் வேர்வையும் சிந்தின மண்ணு அது. அத விலைக்கு பேசாதீங்க. ஏய் கிழவி, விளையாடுறியா? நான் குடுக்கற காசுக்கு நீங்க 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். மரியாதையா சொல்றேன், யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. இல்லன்னா இந்த தோட்டத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு வேற வழியில தெரியும். முத்து மிரட்டுனதை கேட்டு ஆரவுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் பாட்டியோட சேலையை பிடிச்சுக்கிட்டு முத்துவை முறைச்சு பார்த்தான். எங்க பாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. அந்த தோட்டம் உங்களுக்கு கிடையாது. முத்து அந்த பையனோட தைரியத்தை பார்த்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். அப்புறம் நக்கலா சிரிச்சான். அடே, ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுறியா? நான் நினைச்சா இந்த ஊரே விலைக்கு வாங்குவேன். நான் திரும்ப வருவேன். அப்போ இந்த தோட்டம் என் கையில தான் இருக்கும். பாத்துட்டே இரு. பாட்டி, அவன் ஏன் அப்படி பேசுறான்? அந்த தோட்டத்துல அப்படி என்னதான் இருக்கு? அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தங்க கலர் மாம்பழமும் காசு பணமும் தான் கண்ணா. ஆனா அந்த மரங்களோட உண்மையான ரகசியம் காசுக்கு மயங்காது. அது நம்ம அன்பையும் அக்கறையும் மட்டும் தான் ஏத்துக்கும். அவ பேராசைக்கு அது என்னைக்கும் கிடைக்காது. பாட்டி சொன்னதோட முழு அர்த்தம் ஆரவுக்கு புரியலன்னாலும் அந்த தோட்டத்தை அந்த பேராசைக்காரன் கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும்னு ஒரு வைராக்கியம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நேரா மிரட்டி தோட்டத்தை வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட முத்து அவனோட தந்திரமான மூளை யூஸ் பண்ணான். கொஞ்ச நாள் கழிச்சு சிறுவானூர் கிராமத்து பஞ்சாயத்து ஆபீஸ். முத்து கெட்டப்ப மாத்திக்கிட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ற மாதிரி வேஷம் போட்டு ஊர் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் உங்க ஊரோட நல்லதுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இங்க ஒரு ஸ்கூல் கட்டவும் ஒரு ஆஸ்பத்திரி கட்டவும் நான் நிதி உதவி தர ரெடியா இருக்கேன். அவனோட உண்மையான நோக்கம் தெரியாம அவ பேச்ச நம்பி பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நல்ல மனசுக்கார எங்க ஊருக்கு கிடைச்சிருக்கு. ஆரவுக்கு மட்டும் முத்து மேல ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அவன் பாட்டி சொன்னது அவன் காதுல ஒலிச்சிட்டே இருந்துச்சு. முத்து கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசும் மாம்பழமும் தான். டேய், இந்த ஆளை பார்த்தா சரியில்லடா. எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம ஊருக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம்? டேய், சும்மா கடடா. நல்லது நடந்தா உனக்கு பிடிக்காதா என்ன? பாட்டி, அந்த ஆளை பார்த்தா சரியில்லாம இருக்கு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம ஊருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்? உன் டவுட் கரெக்டா இருக்கலாம் கண்ணா. உண்மையா உதவி பண்றவங்க இப்படி தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் கவனமா இரு. முக்கியமா நம்ம தோட்டத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்ணும் கருத்துமா பாத்துக்கோ. பாட்டியோட வார்த்தைகள் ஆரவுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. புரண்டுட்டே இருந்த அவனுக்கு அவன் மனசு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போ தோட்டத்து பக்கம் இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் மெதுவா ஜன்னல் பக்கம் நடந்தான். அவன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். நல்ல நிலா வெளிச்சத்துல ஒரு கருப்பு உருவம் தோட்டத்து வேலி ஓரமா பதுங்கி பதுங்கி நடந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, முத்துதான். அவன் கையில ஒரு மண்வெட்டியும் ஒரு பையும் இருந்துச்சு. அதை பார்த்த ஆரவுக்கு நெஞ்சு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முத்து நேரா தோட்டத்தோட சென்டர்ல இருந்த பாட்டி தாய் மரம்னு சொல்ற அந்த மாமரத்துக்கு கீழே போன. அந்த மரம் தான் மத்த எல்லா மரத்துக்கும் ஆதாரம்னு பாட்டி சொல்லிருக்காங்க. அது ஒரு சாதாரண மாமரம் இல்ல,
இந்த தோட்டத்தோட உயிர் அந்த மரத்தோட வேர் பக்கத்துல மண்ணை தோண்டி அந்த மண்ணையும் சில வேரையும் விட்டுத்தனமா அவன் பையில அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தான். இத பார்த்த ஆரவ் பயத்துல அப்படியே நின்னுட்டான். ஆனா அடுத்த செகண்டே சுதாரிச்சுக்கிட்டான். இப்ப கத்துனா முத்து தப்பிச்சு ஓடிடுவான். ஏதாவது தந்திரம் பண்ணி தான் பிடிக்கணும் முடிவு பண்ணான். அடப்பாவி, பாட்டி சொன்னது உண்மையா இருக்கே. இவன் நம்ம தாய் மரத்தோட வேறையே திருட பாக்க. இவனை சும்மா விடக்கூடாது. வனதேவதை கதை தான் இவனுக்கு சரி. ஆரவ் தரையில இருந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து பக்கத்து மரத்துல உட்கார்ந்திருந்த ஆந்தைகள் மேல லேசா எறிகிறான். ஆந்தைகள் திடீர்னு கலைஞ்சு பயத்துல குழப்பத்தோட ரெக்கைய படபடன்னு அடிச்சுக்கிட்டு பறக்குது. என்ன சத்தம் இது? ஐயோ, ஆந்தையா! நடு ராத்திரியில இது ஏன் இப்படி பயமுறுத்துது? இது ஆந்த சத்தமா தெரியல, வேற மாதிரி இருக்கு. யாரோ இங்க இருக்க மாதிரி. என்ன என்ன இது சத்தம்? சத்தம் நின்னு காத்துல மிதந்து வர்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. ஆரவ் புதருக்கு பின்னால இருந்து குரலை மாத்தி பேசுறான். யார் அங்கே? என் எல்லைக்குள்ள வந்தது யாரு? யார் அது? காத்த சத்தம் கேக்குதா இல்ல நிஜமாவே யாரோ பேசுறாங்க? என் புள்ளையோட வேறாயா திருடுற உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு. ஐயோ, தேவதையா? வனதேவதையா? நிஜமாவே இருக்கியா? என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம வந்துட்டேன். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். முத்து மெதுவா எந்திக்க முயற்சி பண்றான். அவனோட மனசு இன்னும் பயத்துல நடுங்கிக்கிட்டே இருக்கு. கை நிறைய காஞ்ச சருகு அள்ளி அவன் மேல வீசுறான். அந்த சலசல சத்தம் முத்துவோட பயத்தை கிட்டத்தட்ட உச்சிக்கே கொண்டு போயிட்டு. என் மேல ஏதோ படுது, என்ன ஏதோ தொடுது. என்ன காப்பாத்துங்க. பயத்தோட உச்சகட்டத்துல முத்து யோசிக்க கூட முடியல. அவன் கையில இருந்த மண்வெட்டியையும் திருடின மண்ணு நிறைஞ்ச பையையும் அங்கேயே போட்டுட்டு அம்மான்னு அலறிக்கிட்டே அவன் தோட்டத்தை விட்டு தலை தெறிக்க ஓடுறான். பின்னாடி பார்க்க தைரியமே இல்லாம. முத்து தலை தெறிக்க ஓடுறத பார்த்து புதர்ல ஒளிஞ்சிருந்த ஆரவ் மெதுவா வெளியே வர்றான். அவன் கண்கள்ல பயம் இல்ல, புத்திசாலித்தனம் மட்டும்தான். பணமும் தந்திரமும் என் பாட்டி தோட்டத்துக்கிட்ட செல்லாது. நாளைக்கு காலையில உன்னோட வேஷத்தை கலைக்க நீயே விட்டுட்டு போன இந்த ஆதாரம் போதும். ஆரவ் முத்து விட்டுட்டு போன மண்வெட்டியையும் மண் பையையும் ஆதாரமா எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன வெட்டி புன்னகையோட வீட்டை நோக்கி நடக்கிறான். காலை பொழுது விடிந்தது. சிறுவானூர் ஊரின் கோழிகள் கூவின. ஆரவ் கையில் மண் நிரம்பிய பையையும் மண்வெட்டியை ஏந்தி பாட்டியின் அருகே ஓடினான். அவன் கண்களில் பயமும் பெருமிதமும் கலந்திருந்தன. பாட்டி, இந்த பாருங்க. முத்து நடு ராத்திரியில வந்தான். தாய் மரத்தின் வேற தோண்டி மண்ணை திருட பார்த்தான். நான் முத்துவ பயமுறுத்தி ஓட வச்சேன். இதோ ஆதாரம். கமலம் பாட்டி மண்ணை பார்த்தாள். அவள் கைகள் நடுங்கின. அவள் மெதுவாக மண்டியிட்டு அந்த மண்ணை தன் கையில் எடுத்து முகத்தில் வைத்துக் கொண்டாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஐயோ, என் தாத்தா நட்டு வச்ச மண், என் கணவர் தினமும் தண்ணி ஊத்தின மண். இது வெறும் மண்ணு இல்லடா கண்ணா. இது நம்ம குடும்பத்தோட நினைவு, நம்மளோட நினைவு. என் மகன் இதுக்காக உழைச்சு உயிர் போன மண். இத திருட பார்த்தானா? இது வெறும் மண்ணு இல்லடா கண்ணா. இது நம்ம குடும்பத்தோட நினைவு, நம்மளோட நினைவு. ஆரவ் பாட்டியை இறுக்கி கட்டிப்பிடித்தான். இருவரும் அழுதனர். அந்த கண்ணீர் தாய் மரத்தின் அடியில் விழுந்தது. மரத்தின் இலைகள் மெல்ல அசைந்தன போலும் அது ஆறுதல் சொல்வது போல. அன்று மாலை ஊர் பஞ்சாயத்து கூட்டம் கூட்டப்பட்டது. முத்து தன் வேஷத்தை மாத்தி மறுபடியும் பணக்கார உடையில் வந்தான். ஆனால் அவன் முகத்தில் பயம் தெரிந்தது. பஞ்சாயத்து தலைவர் அமைதியாக முத்துவை நோக்கினார். முத்து ஐயா, நீங்க ஊருக்கு உதவி செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பையன் என்ன சொல்றான்? இது முத்து அண்ணனோடது. இந்த பையில தாய் மரத்தின் மண் இருக்கு. ஊரார் முணுமுணுத்தனர். முத்து வியர்த்து வழிந்தான். இது போய் நான் எதுவும் செய்யல. தம்பி, இந்த மண் எப்பவும் விலைக்கு போகாது. இதுல என் தாத்தா, கணவர், மகன் எல்லாரோட உயிரும் கலந்து. நீங்க இங்கே இருந்து போங்க. இனிமே இந்த ஊருக்கு வராதீங்க. உங்க பணம் எங்களுக்கு தேவையில்லை. முத்து தலை குனிந்து சென்றான். ஆனால் அவன் கண்களில் பேராசை இன்னும் அணையவில்லை. சில நாட்கள் கழித்து இரவு காற்று குளிர்ச்சியாக இருந்தது. முத்து மறுபடியும் வந்தான். இம்முறை தீ வைக்கும் திட்டத்துடன் வந்தான். அவன் தோட்ட வேலி ஓரத்துல பெட்ரோல் ஊத்தினான். ஆரவ் தோட்டத்திலேயே தூங்கிக் கொண்டிருந்தான். பெட்ரோல் வாசம் வந்ததும் அவன் திடுக்கிட்டு எழுந்தான். ஐயோ, தீ பாட்டி, தாய் மரம் எரியுது. கமலம் பாட்டி ஓடி வந்தாள். அவள் கண்கள் கலங்கி. ஐயோ, என் தாத்தா, என் கணவர், என் மகன் எல்லாரோட நினைவும் எரியுது. தாய் மரமே, என்னை விட்டு போகாத. ஊரார் ஓடி வந்தனர். தண்ணீர் ஊற்றி கையால் அடித்து தீயை அணைத்தனர். முத்து தப்பி ஓட முயன்றான். ஆனால் அவன் கையில் பெட்ரோல் கேன் இருந்தது. அவன் பிடிபட்டான். மன்னிச்சிடுங்க, இந்த பழசுவை என்ன பைத்தியமாக்கிடுச்சு. இந்த தோட்டம் எனக்கு கிடைக்கவில்லைங்கிற கோபத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. தம்பி, பேராசை உன்னை அழிச்சிடுச்சு. ஆனா நீ நினைச்சா மாறலாம். போவும் வாழ்க்கைய மாத்திக்கோ. இந்த தோட்டம் பணத்தால் வாங்க முடியாது. இது அன்பால் மட்டுமே வளரும்.
தீ அணைந்த பிறகு தாய் மரம் கொஞ்சம் கருகி இருந்தது. ஆனால் வேரில் இருந்து புது இலை முளைத்தது. கண்ணா, இந்த மரம் எரிஞ்சாலும் உன் தாத்தா அப்பா எல்லாரும் இங்கே இருக்காங்க. இந்த தங்க நிற மாம்பழம் அது நம்ம முன்னோரோட ஒளி. பாட்டி, நான் இத காக்குறேன். இது வெறும் மரம் இல்ல, இது நம்ம குடும்பம், நம்ம பாரம்பரியம். அப்படிதான் கண்ணா. எல்லாரும் வந்து மாம்பழம் பறித்து சாப்பிட்டனர். ஒவ்வொரு முகத்திலும் ஒரு கண்ணீர், ஒரு சிரிப்பு, ஒரு நினைவு. கதை முடிந்தது. ஆனால் சிறுவானூரில் தங்க மாம்பழங்கள் இன்னும் காய்த்துக் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் அவை பணத்தால் இல்லை, அன்பால் வளர்கின்றன. பேராசை பெரு நஷ்டம் தரும். உண்மையான செல்வம் பணத்தில் அல்ல, நாம் காக்கும் பாரம்பரியத்திலும் அன்பிலுமே உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்காக எங்கள் வெற்றிப்பாதை யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையை தவறவிடாமல் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள்.